வணக்கம் இந்தியா. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் பார்த்தோன்னா ஆசிய பங்குச் சந்தைகள் ஒரு அப்பீட், தென் யூஎஸ் பார்த்தோன்னாக்க ஒரு கண்டினியூஸாக 6 வாரமாக ஒரு ஏற்றத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா மட்டும் இந்த குளோபல் ரேலியில் ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணவில்லை. என்ன சார் காரணம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. மெயினாக எஃப்ஐஐ செல்லிங் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் போன வாரம் பார்த்தோன்னா 11,072 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. மீன் டைம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸும் 21,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வாலட்டிலிட்டி. ஸோ இது ரெண்டும் நம்ம சந்தைகளில் ஒரு சென்டிமெண்ட்டை அச்சுறுத்தல்னால நம்ம மார்க்கெட் அந்த அளவுக்கு ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. இருந்தாலும் சற்று ஏறி இருக்கிறது வீக் ஆன் வீக் பேசிஸில். நிஃப்டி 24,200 கிட்டத்தட்ட தொட்டு முடிவடைய பார்த்தது. பட் அது 24,176 முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் துறைகளில் பார்த்தோம்னா டிஃபென்ஸு, மிட் அண்ட் ஸ்மால் கேப் பெட்டராக பண்ணியுள்ளது. நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வும் பார்த்தோன்னா வீழ்ச்சி அடைந்துள்ளது கிட்டத்தட்ட ஒரு 6 பில்லியனுக்கு. ஸோ எல்லோருக்கும் கேள்வி என்னென்னா, வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும், என்னெல்லாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுல போன வாரம் நம்ம சொன்ன டீட்டெயில்டாக சொன்னதில் அப்படியே தான் ரிப்பீட் ஆகுது. அதை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி பார்ப்போம். அதாவது 5 முக்கிய ட்ரிகர் இருக்குங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த எகெயின் யூஎஸ் ஈரான் பீஸ் டெவலப்மெண்ட் அதனுடைய இம்பேக்ட் சந்தைகளில் ஒரு பெட்டர் மூவ்மெண்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். இரண்டாவது க்ரூட் ஆயில் பார்த்தோன்னா ஒரு ஹை வாலட்டைல் எக்ஸ்போஷராகவே மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கு. ரெண்டாவது இந்த ஒரு ஷார்ப் டிக்ளைன் இந்திய பங்குச்சந்தை மற்றும் இந்தியா எக்கானமிக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடும். ஸோ அது ஒன்று பார்க்க வேண்டும். மூன்றாவது நம்மளுடைய Q4 ரிசல்ட்ஸு 2026 வரலையும் வந்திருக்கு இல்லையா. 5th வீக்காக நாம் உள்ளே செல்கிறோம் ஏர்னிங் செக்ஷனில். ஸோ இதுவரையிலையும் பெட்டராக இருப்பதனால அதுவும் ஒரு முக்கிய காரணி என்று சொல்லலாம். நான்காவது ருப்பி வைசஸ் டாலர், அது எகெயின் ஸ்லைட்லி வீக்கன் ஆகிருக்கு. இருந்தாலும் பிலோ 95 அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்கிறதுனால நம்மளுடைய போத் க்ரூட் ஆயில் அண்ட் யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஒரு பெட்டர் மூமெண்ட் நமக்கு இந்தியாவுக்கு கிடச்சிருக்கிறதுனால மார்க்கெட் சென்டிமெண்ட்டில் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸுக்கு நன்கு இருந்தது என்று சொல்லலாம். அஞ்சாவது எஃப்ஐஐ அவுட்ஃப்ளோ. அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ, அதாவது விற்காமல் இருந்தாலே சந்தைகள் ஒரு மாதிரி ஸ்டெடியாக ஏறக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக இந்தியாவை பொறுத்தவரை என்ன சார் இஷ்யூ அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்தியாவை பொறுத்தவரை இந்த கேப் பார்த்திங்கனாக்க பிட்வீன் நம்மளுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வேல்யூவேஷன்ஸ் இருக்குல்ல, அதுவும் அண்ட் த அண்டர்லைங் ஆஃப் த கார்ப்பரேட் அந்த ஃபண்டமெண்டல்ஸை வச்சு அதனுடைய இம்பேக்ட் வைத்து பார்க்கும் பொழுது நமது பங்குச்சந்தைகளில் ஈக்விட்டி ஸ்டில் ஆஃபர் அண்ட் ஒரு அட்ராக்டிவ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இதை மனதில் கொண்டு ஆல் அந்த லெவல் என்னென்னலாம் வீழ்ச்சி அடையுதோ அப்போ வாங்கிக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது துறைகள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஐடி துறைகளை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஐடி ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷனுங்க. ப்ளஸ் இந்த மிட் கேப் ஐடி கம்பெனிஸ் பார்த்திங்கனாக்க ஒரு இம்ப்ரெசிவ் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இந்த மிட் கேப் ஐடிலாம் ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடும் இந்த வாரத்தில். அதுமாரி டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் பார்த்திங்கனாக்க நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆர்டர் புக் அண்ட் குட் Q4 ரிசல்ட்ஸ், அதுலேயும் மொமெண்டம் இருக்கும். அதுமாரி ஆட்டோமொபைல் மந்த்லி சேல்ஸ் டேட்டா ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதேமாரி ஸ்ட்ராங் Q4 ரிசல்ட்ஸ். ஸோ அதனால் ஆட்டோமொபைல்லையும் மொமெண்டம் இருக்கக்கூடும். அடுத்தது கேபிள் அண்ட் ஒயர் இண்டஸ்ட்ரி, அதுவும் பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ராங் Q4 ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு.
ப்ளஸ் அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் அட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், அதுலேயும் மொமெண்டம் இருக்கக்கூடும். அதுபோல் இந்த வாரம் நிறையா மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாஸ் இருக்குது. ஸோ உலகம் பூராவும் இருக்கிறதுனால அதுவும் ஒரு இம்பேக்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு பேரிஷ் கேண்டில் ஆன் அ டெய்லி ஸ்கேல், அதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த 24,200 ஜோன்கிறது ஒரு படு ஸ்ட்ராங் ஜோன் சொல்லலாம். ஸோ அதுலேருந்து ஏறினா ஒரு 400 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடும். அதுபோல் சந்தைகளுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது 24,050 இருக்கக்கூடும். அதுபோல் பேங்க் நிஃப்டியும் பார்த்தோன்னா ஒரு பேரிஷ் கேண்டிலான டெய்லி ஸ்கேலில் தான் இருந்துகிட்ருக்கு. 55,500 ஜோனுக்கு மேலே பார்த்தோன்னா ஒரு 250 ஒரு 500 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடும். கீழே ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோன்னா 54,500 இருக்கிறது. பேங்க் நிஃப்டியில் ஆஃப்டர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரிசல்ட்ஸ் அண்டு அந்த இசிஎல் போன வாரம் சொன்னோம்ல, அதன் பிறகு பார்த்தோன்னா ஒரு ஸ்லைட்லி செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. இட் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பையிங் லாங் டேர்முக்கு நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ வாலட்டைல் மிகுந்து இருந்தாலும் நமது சந்தைகளில் ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடும் வரும் வாரத்தில்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவரால் கணிப்பு பார்த்தோன்னா இந்த கிளியர் ஷிஃப்ட் இந்த நியர் டேர்ம் பார்க்கும் பொழுது அது புல்லுக்கு ஃபேவராகத்தான் இருக்கிறது. ஸோ அதனால் வரும் வாரம் வாங்கி விற்பதற்கு ஏதுவான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.